Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா ஒரு ஃபேஸ்க்கு வந்து எப்படி ஒரு ஹாரர் டிசைன் ஒன்னு இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்னு எப்படி அப்ளை பண்றேன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பாடத்துக்கு போறதுக்கு முன்னுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாரும் இருந்தா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் வந்து இந்த போட்டோஸை வந்து நான் க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைலுக்கு போய்ட்டு ஓப்பன் த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு ஒரு ஃபோட்டோ நான் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். வந்து நான் இதில் போய்ட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இந்த கேர்ள்னு சொல்கிற ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இதுதான் அந்த ஃபோட்டோ. இப்போ இந்த ஃபோட்டோவில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபோட்டோ உங்களுக்கு தேவைன்னா இதே ஃபோட்டோவில் வச்சு நீங்கள் வந்து ஆர்ட் ஒர்க்கை செய்யாதீங்க. எப்போவுமே இந்த ஃபோட்டோவை நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணால் இந்த ஃபோட்டோட ஒரு காப்பி ஒன்று உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிரும். இதில் நீங்கள் உங்களோட ஆர்ட் ஒர்க்கை செய்யுங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட ஒரிஜினல் இமேஜை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த இமேஜில் வந்து நீங்கள் செய்கிற ஹார்ட் ஒர்க் வந்து அப்ளை ஆயிரும். அப்ளை ஆனதுக்கப்புறம் இந்த ஒரிஜினல் இமேஜை வந்து நீங்கள் வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் திரும்ப இதில் ஏதாவது சேவ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ இந்த இமேஜை வந்து நீங்கள் திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கொள்ள முடியாது. அதனால் நீங்கள் ஒரு டூப்ளிகேட் எடுத்து நீங்கள் செய்யுங்க. அதாவது நீங்கள் செய்கிற நேரம் ஏதாவது ஒன்று பிழைச்சிருச்சுன்னா அவ்வளோ தான் அந்த இமேஜ். அதனால் நீங்கள் ஒரு டூப்ளிகேட் எடுத்து செஞ்சீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் இமேஜ் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் மற்ற இமேஜில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போகிறீங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஜூம் டூலுக்கு போய்ட்டு இந்த இமேஜை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற நேரம் ஜூம் பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ப்ரொஃபஷனலில் வரும். இப்போ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கொள்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த பல்லு உள்ள பகுதியை தான் நான் எடுக்க போகிறேன். செய்கிறதுக்கு வந்து நான் அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இந்த பல்லை வந்து கொஞ்சம் கீழே இழுக்கணும். இந்த மாதிரி கீழே இழுக்கணும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற டூல் என்னன்னா க்ளோன் ஸ்டாம்ப் டூல். அது ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள க்ளோன் ஸ்டாம்ப் டூலோட மேலே உள்ள ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் ஹார்ட் ப்ரஷ்ஷை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பல்லு இருக்க பகுதிகள் இதுதான் அந்த பல்லு பகுதி வந்து இந்த துண்டை ஒரு கொப்பி எடுக்கணும். கொப்பி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணால் சின்ன விஷயம் ஒன்று க்ளோன் ஸ்டாம்ப் டூல் பயன்படுத்தாத ஆட்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஆல் கீ அவங்களோட கீபோர்டில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இந்த ஏரியாவை தான் நான் காப்பி பண்ண போகிறேன். இப்படி செலக்ட் ஆகிடும். இதே கொண்டாந்து கீழே நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். அதனால் அதே ஏரியாவை காப்பி பண்ணியாச்சு. நீங்கள் கொண்டாந்து இப்படி இப்போ நான் வந்து இதை காப்பி ஒன்று எடுத்துகிட்டு அதே கொண்டாந்து இப்படி உங்களுக்கு பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இப்படி வரும். சரியா? ரைட். அதே மாதிரி இந்த பல்லையை நான் இழுக்க போகிறேன். அதே மாதிரி இதையும் வந்து ஆல்டஸ் ப்ரெஸ் பண்ணி இந்த ஏரியாவை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு அதை அப்படியே கொண்டாந்து இந்த மாதிரி எடுக்கிறேன். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காப்பி ஒன்று வரும். கீழேயும் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் இழுத்துட்டு போங்க. இது பண்ணி இந்த மாதிரி வந்துடும். சரியா? உங்களுக்கு இந்த பக்கத்து வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சுட்டு போகலாம். ரைட், எப்படி செஞ்சுட்டு போகலாம். சரி, இதை கொஞ்சம் டைம் எடுத்து செய்யுங்க. அவங்களோட இந்த ஆர்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வரும். இப்போ எனக்கு வந்து டைம் எடுத்து செய்ய முடியாது. ஒரு சின்ன வீடியோ தான் நான் போடுறேன். அப்போ ரைட், நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அழகாக வரும் இந்த ஆர்ட் ஒர்க். கடைசி வந்து இந்த பல்லையும் வால்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ் சைஸை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு இதில் போயிட்டு லேசாக சைஸை கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக வந்துடும். அப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஏரியாவும் கொஞ்சம் வால்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு காப்பி ஒன்று எடுத்து இந்த பல்லில் ஏரியாவே இந்த மாதிரி நீங்கள் இழுக்கக்கூடியதாக இருக்கும். ரைட், இப்போ கடைசியாக இதையும் இழுத்துருவோம். அப்போ வால்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த துண்டு ஏரியா காப்பி பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி இழுக்கிறேன். இதில் தான் இந்த மாதிரி வந்துடும். சரி, இப்போ அவங்களோட ஜூம் டூலுக்கு போயிட்டு ஜூம் டூலை மைனஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி பண்ணிங்கன்னா உங்களோட ஏரியா வந்து இந்த மாதிரி வரும். சரியா? இப்போ இந்த மாதிரி உங்களோட டிசைன் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அடுத்தது வந்து இந்த ஐஸை வந்து பார்ப்பேன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஜூம் டூலுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கொள்ளுங்க. ஜூம் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இதில் போய்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து கலரை வந்து நீங்கள் இந்த கலருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் இந்த மாதிரி கலருக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா உங்களோட ப்ரஷ் டூலில் எடுத்துகிட்டு இதில் போய்ட்டு நீங்கள்
இதில் வந்து நான் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துக்கொள்கிறேன். ப்ரஷ்ஷை வந்து இந்த எடுத்துக்கொள்கிறேன். ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் வரைகிறேன். ரைட், சாரி, நான் இதை வந்து ஒரு லேயருக்கு போட்டு வரைகிறேன். அதனால் Ctrl+Z அடிச்சுட்டு இதை வந்து நான் அன்டூ பண்ணிக்கிறேன். இல்லாட்டி இல்லை போய்ட்டு Ctrl+Z அடிச்சிங்கன்னா நீங்கள் அன்டூ ஆயிரும். இந்த Ctrl+Z அடிச்சிங்கன்னா அன்டூ ஆயிரும். வந்துட்டு நான் ஒரு லேயர் ஒன்று போட்டு வரைகிறேன். ரைட், அதே மாதிரி இந்த ஐஸுக்கும் வரைகிறேன். ரைட், இந்த மாதிரி 2 ஐஸுக்கும் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களோட லேயர் பேலட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல்னு சொல்லி தான் டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த துண்டை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் ஓவலே கொடுங்க. ஓவலே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட கலர்ஸ்க்கு மாறிடும். உங்களுக்கு இந்த மாதிரி மாறிடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட மேலே இந்த ஆப்ஷன்ஸ் இதில் ஃபைல்ஸ் மெனுவில் போய்ட்டு இல்லை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து இதில் பாருங்கள் லெவல்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள் லெவல்ஸ்னு சொல்லியிருக்கோம். அப்படியே ஷார்ட்கட் கீ Ctrl+N, கண்ட்ரோல் கீயையும் எல்லையும் உங்களோட கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணவும் இந்த ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை உள்ள பகுதி இல்லை தான் வெள்ளை உள்ள பகுதி இந்த பகுதி இதை வந்து கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி இப்படி இது பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியவில்லைங்கிறது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்ணை வந்து எப்படி இருந்தால் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களோட ஐஸ் எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி வந்துடும். சரியா? இப்போ அதே மாதிரி கீழே இந்த துண்டுக்கும் நான் அதை போட போகிறேன். அப்போ இன்னொரு லேயர் ஒன்று போட்டு ப்ரஷ் டூல் எடுத்து இந்த துண்டுக்கு இந்த மாதிரி வரைகிறேன். இல்லை கொஞ்சம் லேசாக அப்படி வடிகிற மாதிரி இப்படி வரைஞ்சிடுறேன். இப்படி வரைகிறேன். சரி, வரைஞ்சிட்டு இதையும் என்ன பண்ண போகிறேன்னா, ஓவலே கொடுத்துட்டு இதையும் வந்து இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் லெவல்ஸில் போயிட்டு ஆப்ஷனை வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன். கொடுத்துட்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும் உங்களோட ஆர்ட் ஒர்க். இப்போ நான் இதை வந்து ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இதில் போயிட்டு இதை ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா அவங்களோட ஆர்ட் ஒர்க்ஸ் வந்து இந்த மாதிரி வந்திருக்கும். ரைட், இப்போ ஆல்மோஸ்ட் ஃபினிஷ். இதை கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சிங்கன்னா இன்னும் அழகாக வருங்க. இப்போ நான் இன்னொன்று பண்ண போகிறேன்னா, இந்த கண் இந்த மூக்கெல்லாம் கொஞ்சம் இழுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களோட இமேஜ் லேயர் இது தான், இது அவங்களோட இமேஜ் லேயர். இந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், அதாவது மேலே உள்ள லேயர் வந்து நான் லேயர் 2 போட்டுட்டு நான் அந்த இதுகளுக்கு வரைஞ்சேன். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த இமேஜ் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர்ன்ற ஆப்ஷனுக்கு போய்ட்டு லிக்யூஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லிக்யூஃபை ஃபில்டர்ன்ற மெனுவில் லிக்யூஃபைன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் டூல் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுற நேரமே ஃபர்ஸ்ட் டூல் தான் செலக்ட் ஆகிருக்கும். எந்த வித பிரச்சனையும் இல்லை. இதில் போய்ட்டு நீங்கள் இப்படி இழுக்கலாம். இந்த மாதிரி இமேஜை நீங்கள் இழுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவில் இப்படி இழுத்துக்கலாம். இப்படி இழுத்துக்கலாம். அதே மாதிரி மேலேயும் புருவத்தையும் இந்த மாதிரி நீங்கள் இழுத்துக்கொள்ள முடியும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு புருவத்தையும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கொள்ள முடியும். அதே மாதிரி நீங்கள் மூக்கையும் இந்த மாதிரி நீங்கள் இழுத்துக்கலாம். இந்த மாதிரி இழுத்துக்கலாம். சரியா? இந்த மாதிரி செஞ்சுக்கொள்ளலாம். செஞ்சுட்டு நீங்கள் ஓகே கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சீங்கன்னா இதோட நீங்கள் கொஞ்சம் அழகாக செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.